சுமார் 5000 வருடங்களுக்கு முன் ஹிஜ்ர் என்ற ஊரில் வாழ்ந்த கோத்திரம்தான் சமூது கூட்டத்தினர். அவர்களை நெறிப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் சாலிஹ் நபி. சவுதி அரேபியாவில் உள்ள மதாயன் ஷாலிஹ் என்ற இடத்தில் பெரும்பாறைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்த குகை வீடுகள் இப்போதும் உள்ளன. மதீனாவிலிருந்து 405 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் மதாயன் ஷாலிஹ் உள்ளது. மக்காவிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடும் பலம் வாய்ந்த சமுதாயமாக படைக்கப்பட்டிருந்த சமூத் கூட்டத்தினர் சிலைகளை வணங்கிக் கொண்டும் ஆடம்பர வாழ்க்கையில் திளைத்துக் கொண்டும் மலைகளை குடைந்து கோட்டைகள் கட்டி வாழ்ந்தும் வந்தார்கள். தோட்டங்களும் நீரூற்றுக்களும் வேளாண்மைகளும் பேரீத்தத் தோட்டங்களும் அங்கு மிகுந்து காணப்பட்டன. மலைகளையே குடைந்து வீடு அமைப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அத்தகைய வலிமை மிக்க சமூகமாக இவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். இன்றும் ஹிஜ்ர் பகுதியில் போகும் வழியெங்கும் அந்த ஊர் இறைவன் சாபத்திற்குரிய ஊர் என்பதை நினைவுபடுத்தும் முகமாக எங்கும் அழிவின் காட்சிகள் காண கிடைக்கும். அவர்களிடம் நபியாக அனுப்பப்பட்ட சாலிஹ் நபி அவர்களின் ஓரிரை கொள்கையையும் தூதுத்துவ பிரச்சாரத்தையும் ஏற்க மறுத்தனர். அதற்கு சமூத் சமுதாயம் சாலிஹ் நபியை பார்த்து சொன்னார்கள், சாலிஹே, இதற்கு முன் எங்களிடம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினோமோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்கின்றீரா? நீர் எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினர். நீங்கள் இறை தூதர் என்பதற்கு ஏதேனும் அத்தாட்சியை கொண்டு வந்தால்தான் உங்களை நபியாக ஏற்போம் என்றனர். அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கண்கூடான அத்தாட்சியாக பெண் ஒட்டகம் ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதற்கு சாலிஹ் நபி கூறினார், நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்பதற்கு இதோ நீங்கள் கேட்ட அத்தாட்சி பெண் ஒட்டகம். இதனை எந்த தொந்தரவும் செய்யாமல் பூமியில் மேய விட்டு விடுங்கள். அதற்கென தண்ணீர் அருந்தும் நாள் ஒன்றை ஒதுக்கிவிடுங்கள். இதற்கு தீங்கிழைத்தால் அல்லாஹ்வின் தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று சாலிஹ் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். மதிப்பும் பலமும் வாய்ந்த திமிர் பிடித்த சமூத் கூட்டத்தினர் சாலிஹ் நபி அவர்களின் உபதேசத்தையும் எச்சரிக்கையும் மீறி அந்த அற்புத ஒட்டகத்தை அறுத்துவிட்டு, சாலிஹே, நீர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நீர் வாக்களித்த தண்டனையை கொண்டு வாரும் என்றார்கள். 3 நாட்கள் வரை உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவியுங்கள். இது பொய்ப்பிக்கப்படாத வாக்காகும் என்று சாலிஹ் நபி கூறினார். 3 நாட்கள் முடிந்தன. அல்லாஹ்வின் கட்டளை வந்தபோது சாலிஹையும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹ்வின் அருளால் காப்பாற்றப்பட்டார். அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய்க் கிடந்தனர் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது.